ஆன்மீக தத்துவ உரைகளை அறிவதற்காக ஆர்வத்துடன் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் காத்தான்குடி சம்ஸ் ரெக்கார்டிங் சென்டர் நிறுவனத்தினரின் இதயம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். சம்ஸ் ரெக்கார்டிங் சென்டர் நிறுவனத்தின் இரண்டாவது வெளியீடு அழியாத தத்துவங்கள் முதலாம் பாகம். ஈழத்தின் சொற்கொண்டல் சம்சுல் உலமா மௌலவி அல்ஹாஜ் ஏ அப்துல் ரவுப் மிஸ்பாகி அவர்கள் 1982 ஆண்டு பிப்ரவரி மாதம் 29ஆம் திகதி காத்தான்குடி மௌலானா கபரடி மைதானத்தில் ஆற்றிய ஆன்மீக உரையை இந்த ஒலிநாடாவில் தொகுத்து தருகின்றோம். மையான கண்ணியர் வலைக்குள் அகப்பட்ட மாபாவி தீபாவியான் மஹபூபு சுபஹானியானவுமை நாடாத மடமை குடிகொண்ட பாவி, பொய்யான வாழ்வதனை மெய்யாக நம்பி உன் பொன்னடி மறந்த பாவி, பொல்லார்கள் நேசமே அல்லாது நல்லோர் புறக்கணித்திட்ட பாவி, நெய்யுமோர் பொய்யுலக நாகியே யுமதடிமை நாயினும் கடையாவனோ, நற்குணம் குடிகொண்ட பாத்ஷாவான குருநாதன் முஹையுத்தீனே, அண்டகோடிகளுமோர் பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வல்லீர், அகிலமோர் ஏழினையும் ஆடும் கரங்கு போல் ஆட்டி விளையாட வல்லீர், மண்டலத் தண்டரை அழைத்தருகிருத்தியே வைத்து விளையாட வல்லீர், மண்ணகமும் விண்ணகமும் மணுவை தொலைத்ததின் மாட்டி விளையாட வல்லீர், கண்டித்த கடியில் எழுகடலை புகட்டி கலைக்கு விளையாட வல்லீர், கருதறிய சித்தலாம் வல்ல நீர் அடிமையன் கண்முன் வரிசித்தில்லையோ, நண்டளந்திடு நாளியாவனோ தேவரீர் நல்லடிக்களாக்கியும், நற்குணம் குடிகொண்ட பாத்ஷாவான குருநாதன் முஹையுத்தீனே. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி தஜல்லா லிஇபாதிஹில் ஆரிஃபீன பிசிஃபாத்திஹி வ அஸ்மாஇஹி. والصلاة والسلام على سيدنا محمد الموسوم بجميع سماته وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் குறித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் சற்குணசீலர் சன்மார்க்க போதகர் சத்திய திருத்தூதர் சர்தார் தோ ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தமர்கள் சஹாபா பெருந்தகைகள் நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர்கள் மீதும், மெய்நிலை கண்ட ஞானி இறையன்பில் லயித்த பாணி மஹ்பூபே சுபஹானி மாஷூகே ரஹ்மானி கிந்தீல நூரானி ஹைக்கலே சமதானி மக்பூலே ஹர்தோ ஜஹானி சையீதுனா முஹையுத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறிய பின், இவ்வவைக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய கல் மீசான் வலியுல்லா தர்கா ஷரீப் பிரதம நம்பிக்கையாளர் ஏஎஸ் பத்ருதீன் அவர்களே, இவ்விழாவிலே நல்ல பல கருத்துரைகளை வழங்குவதற்காக வருகை தந்துள்ள இங்கு வீற்றிருக்கின்ற இஸ்லாமிய விஞ்ஞான பேரவை உலமா பெருமக்களே, இவ்விழாவினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி நடக்கின்ற தோழர்களே, வெளியிலே ஆங்காங்கே நின்று இங்கு நடைபெறும் நிகழ்ச்சிகளை அவதானித்துக் கொண்டிருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தாய்மார்களே, இதுவரை மௌலவிமார்கள் உங்கள் மத்தியிலே நல்ல பல கருத்துக்களை தந்திருக்கின்றார்கள்.
கடைசியாக நானும் ஒரு சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த இடத்திலே நிறுத்தப்பட்டிருக்கின்றேன். நான் பேசுவதற்கு முன்னால் உங்களிடத்திலே மிகவும் பணிவன்போடு சகோதர வாஞ்சையோடு அன்பாக கேட்டுக்கொள்வது என்னவெனில், நான் பேசுகின்ற கருத்துக்கள், கூறுகின்ற தத்துவங்கள் இஸ்லாத்துக்கோ குர்ஆன் ஹதீஸுக்கோ மாறானதாக இருக்குமானால் உடனடியாக நேரிலே வந்து என்னிடத்திலே விளக்கம் கேட்டுக்கொள்ளுமாறும், அல்லது நான் சொல்வது பிழையாயிருந்தால் பிழை என்று எனக்கு சொல்லித் தருமாறும் அன்பாக கேட்டுக்கொள்வதுடன், நான் கூறப்போகின்ற கருத்துக்களிலே தத்துவங்களிலே விளங்கிக் கொள்வது கஷ்டமான விஷயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் அதை என்னிடத்தில் அல்லது ஞானத்தோடு தௌஹீதோடு தொடர்புடையவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு சகோதர வாஞ்சையுடன் உங்களுடைய சகோதரன் என்ற வகையிலே கேட்டு விடயத்திற்கு வருகின்றேன். நான் இந்த கூட்டத்திற்கு பேச வருவதற்கு முன்னால் எனக்கு 2 துண்டுகள் வந்திருக்கின்றன. அதில் ஒன்று ஒரு சகோதரர் எழுதி அனுப்பி இருக்கின்றார். மதிப்புக்குரிய மௌலவி அவர்களுக்கு தங்களுக்கு விரோதமாக வெளியிடப்பட்ட ஊடுருவல் பத்வா இதோ இருக்கிறது. இதில் நீங்கள் பேசிய 7 மார்க்க விரோத கருத்துக்கள் என்று உலமாக்களால் கூறப்பட்டிருக்கின்றவற்றுக்கு இந்த மேடையில் விளக்கம் கொடுத்தீர்கள் என்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும். எனவே தயவு செய்து ஒவ்வொரு விஷயமாக 7 விஷயங்களுக்கும் விளக்கம் கொடுப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இப்படிக்கு உங்கள் ஜமாஅத்தினர் என்று ஒரு கடிதம் எழுதி ஃபத்வா புத்தகத்துடன் அனுப்பி இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு கடிதம் வந்திருக்கின்றது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறைவன் என்றால் அவர்கள் நான் இறைவன் என்னையே வணங்குங்கள் என்று ஏன் கூறவில்லை? அதற்கு மாறாக இறைவனை வணங்குங்கள், நான் அவனுடைய திருத்தூதர் என்று ஏன் கூறினார்கள்? இரண்டாவது கேள்வி, நபிகள் நாயகம் தான் இறைவன் என்றால் அவர்களுக்கு ஏன் உலக மக்கள் அனைவரையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க முடியாமல் போனது? அவன் படைத்த படைப்பான மனிதனை இறைவனால் கூட அழைக்க முடியாமல் போனதா? இரண்டாவது கேள்வி இப்படி கேட்கப்பட்டு ஒரு துண்டு வந்திருக்கிறது. இதில் எதற்கு விடை சொல்லலாம் அல்லது நாம் நினைத்து வந்த விஷயத்தை பேசுவோமா என்ற எண்ணத்தோடு இங்கே எழுந்து நின்ற பொழுது இன்னும் ஒரு கடிதம் எனக்கு கிடைத்திருக்கிறது. தாங்களுக்கு பத்வா வழங்கியதற்கான 8 கேள்விகளுக்கு விடை கொடுக்கவும். நாங்களெல்லாம் மடையர்கள் அல்ல, சளப்ப வேண்டாம், புரியாது என்றும் எதிர்பார்க்கின்றோம், நிசான் அல்லவா என்று கேட்டு எழுதியிருக்கின்றார் ஒரு அன்புக்குரிய சகோதரர். எனவே சகோதரர்களே, இது மீலாத் விழா. இந்த விழாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இங்கு வந்தேன். என்னிடத்திலே தரப்பட்டிருக்கின்ற கேள்விகள் மிக முக்கியமானவை என்றும் நான் கருதுகிறேன். 2 சகோதரர்கள் கொடுத்திருக்கின்ற கடிதத்தின்படி ஃபத்வாவிலே 7 விஷயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. அந்த 7க்கும் விளக்கம் வேண்டும் என்று ஒரு சகோதரர் எழுதி அனுப்பியிருக்கிறார். அடுத்த சகோதரர் எழுதி அனுப்பியிருக்கிறார்,
தாங்களுக்கு ஃபத்வா வழங்கியதற்கான 8 கேள்விகளுக்கு விடை கொடுக்கவும் என்று எழுதி அனுப்பியிருக்கிறார். கடைசியிலே கேட்டிருக்கிறார், நிஷான் அல்லவா என்றும் கேட்டிருக்கிறார். எனக்கா கேள்வி கேட்டவருக்கா என்று நான் கேட்கிறேன். ஃபத்வாவிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது 7 விஷயம்தான், 8 அல்ல. இதோ ஃபத்வா புத்தகம் இருக்கிறது. இதிலே நான் பேசிய குற்றச்சாட்டுக்கள் 7 தான் எழுதப்பட்டிருக்கின்றனவே தவிர 8 எழுதப்படவில்லை. நிஷானில் நின்றா பேசுகிறீர்கள் என்று கடிதம் எழுதி அனுப்பிய அன்புக்குரிய சகோதரர் ஃபத்வாவிலே உள்ள 8 விஷயங்களுக்கு விளக்கம் வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். இதிலிருந்து யாருக்கு நிஷான் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நினைக்கிறேன். எனவே சகோதரர்களே, இந்த 7 விஷயத்திற்கும் நான் விளக்கம் சொல்லுகிற பொழுது 7ஐ 8ஆக நினைத்த இந்த சகோதரருக்கு இந்த விளக்கம் விளங்குமா? இல்லை. எனவே ஏற்கனவே கடிதம் எழுதியிருந்த சகோதரர்களுக்காக அந்த 7 விஷயங்களுக்கும் நான் சுருக்கமாக விடை தரலாம் என நினைக்கிறேன். காரணம், நான் அதற்கு விடை தராமல் போனால் இன்னொரு கூட்டத்திலே பேசுவேன் என்று சொன்னால் இவருக்கு முடியாது என்று ஒரு சிலர் கருதிவிடலாம். அந்த இடத்திலே நான் இல்லை, அந்த நிலையிலே நான் இல்லை. உண்மையை இதுகால வரை பேசியிருக்கின்றேன், இப்பொழுதும் உண்மையையே பேசிக் கொண்டிருக்கின்றேன், எப்பொழுதும் உண்மையையே பேசிக் கொண்டிருப்பேன். ஆகையினால் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவுக்கோ அல்லது இவ்வாறு தபால் எழுதக்கூடியவர்களுக்கோ நான் பயந்தவன் அல்ல, நான் மார்க்கத்தை பேசுகின்றவன். அல்லாஹ் எனக்கு பிலத்தை தந்திருக்கின்றான், சக்தியை தந்திருக்கின்றான். அவன் எனக்கு அனுமதி வழங்குகிறான், பேசுமாறு நான் பேசுகிறேன். நான் பேசுவது மார்க்கமே தவிர, குர்ஆனே தவிர, ஹதீஸே தவிர, இமாம்களுடைய கருத்துக்களே தவிர என்னுடைய கற்பனையோ என்னுடைய சொந்த கருத்தோ அல்ல என்பதை முதலிலே உங்கள் மத்தியிலே வைத்து முதலிலே கூறி நான் விஷயத்திற்கு வருகிறேன். சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நபியாக அருளப்பட்டார்கள், அனுப்பப்பட்டார்கள். அவர்களை பற்றி, அவர்களுடைய விவரங்களை பற்றி, அவர்களுடைய விளக்கங்களை பற்றி பல மேடைகளிலே, பல கூட்டங்களிலே நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இருந்த போதிலும் அவர்களுடைய விழாவா இருப்பதினால் ஒரு சில வார்த்தைகள் மட்டுமாவது அவர்களை பற்றி சொல்லி நான் ஏற்கனவே கூறிய விடயத்திற்கு வருகிறேன். சகோதரர்களே, உங்களுக்கு நன்றாக தெரியும், தெரியாதவர்கள் சற்று சிந்தனை செய்து பாருங்கள். மார்க்கத்தை எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டும். பிடிவாதம் இருக்கக்கூடாது. தான் கொண்டிருக்கின்ற கொள்கைதான் சரி என்ற எண்ணமும் இருக்கக்கூடாது. எது சரியான கொள்கையோ அதை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் தான் என்னிடத்திலும் இருக்க வேண்டும், உங்களிடத்திலும் இருக்க வேண்டும். அதனால் தான் நான் ஏற்கனவே சொன்னேன், நான் சொல்லுகின்ற கருத்துக்கள் உண்மையிலேயே இஸ்லாத்துக்கு பிழையானதாக இருந்தால் தயவு செய்து அன்பு கூர்ந்து சகோதர வாஞ்சையுடன் என்னை உங்களின் அண்ணனாக அல்லது தம்பியாக நினைத்து என்னிடத்திலே வந்து சொல்லுங்கள், நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வேன் என்று ஏற்கனவே கூறியிருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், பஞ்சபூதங்கள் 5 என்று உங்களுக்கு தெரியும். பஞ்சபூதங்கள் 5 என்று சொல்வார்கள். மண், தண்ணீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். இந்த 5ஐயும் பஞ்சபூதம் என்று சொல்வார்கள். இன்னும் ஒரு சிலர் ஆகாயத்தை விட்டு மண், தண்ணீர், காற்று, நெருப்பு ஆகிய இந்த 4ஐயும் வைத்து பேசுவார்கள். 5ஐ எடுத்துக்கொண்டாலும் சரிதான், அல்லது 4ஐ எடுத்துக்கொண்டாலும் சரிதான். இதை வைத்து உங்களுடைய அறிவை சற்று வளர்த்து பாருங்கள்.
இந்த நான்கையும் வைத்து உங்களுடைய அறிவை, உங்களுடைய சிந்தனையை சற்று விரித்து பாருங்கள். அதிலே என்ன கிடக்கின்றது என்ற உண்மையான தத்துவத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். மண், தண்ணீர், காற்று, நெருப்பு, இந்த நான்கும் 4 பூதங்கள், 4 மூலங்கள், 4 அடிப்படைகள், 4 அசல்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 4 இருந்தும் தான் உலகமும் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை வஸ்துக்களும் உண்டாகி இருக்கின்றன. மண், தண்ணீர், காற்று, நெருப்பு, இந்த 4 இருந்தும் உலகமும் உலகத்தில் உள்ள அத்தனை வஸ்துக்களும் உண்டாகி இருக்கின்றன. அப்படியானால் இந்த 4ம் மூலப்பொருள் என்ற கருத்து ஏற்படுகிறது. இந்த 4ம் அத்திவாரம் என்ற பொருள் ஏற்படுகிறது. இப்பொழுது நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள். மண், தண்ணி, காற்று, நெருப்பு என்று சொல்லக்கூடிய இந்த 4ம் சுயமாக தானாக உண்டானவைகளா அல்லது வேறொன்றில் இருந்து இந்த 4ம் உண்டானவைகளா? அதை சிந்தனை பண்ணி பாருங்கள். பொதுவான தத்துவம் ஒன்றை நான் உங்கள் மத்தியிலே சொல்கிறேன். இந்த தத்துவத்தை உலகத்து அறிஞர்களில் எவருமே மறுத்தது கிடையாது, யாரும் மறுக்கவும் முடியாது. அப்படியான ஒரு தத்துவத்தை நான் சொல்கிறேன். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சிந்தனைக்கு நான் இப்பொழுது விட்டிருக்கின்ற விஷயம் என்னவென்றால், மண், தண்ணி, காற்று, நெருப்பு, இந்த 4ம் இன்னொன்றிலிருந்து உண்டாகாமல் தனக்கு தானே உண்டானவைகளா அல்லது இன்னொன்றில் இருந்து உண்டானவைகளா? இதைத்தான் உங்களுடைய சிந்தனைக்கு விட்டிருக்கிறேன். அந்த சிந்தனையை நீங்கள் விரித்து பார்ப்பதற்காக உதவியாக ஒரு கருவியாக ஒரு தத்துவத்தை சொல்கிறேன். அது என்னவெனில், அரபியிலே அதம் என்றும் வுஜூத் என்றும் 2 சொற்கள் இருக்கின்றன. அதம் என்றால் இல்லாமை, இல்லாதது, அதனுடைய அர்த்தம். வுஜூத் என்றால் உள்ளது, இருக்கிறது என்பது அதனுடைய அர்த்தம். ஒரு வஸ்து உண்டாகுவதாயிருந்தால், ஒரு வஸ்து வருவதாயிருந்தால், ஒரு பொருள் தோன்றுவதாயிருந்தால், அதம் என்று சொல்லக்கூடிய இல்லாததிலிருந்து உண்டாகுமா அல்லது வுஜூத் என்று சொல்லக்கூடிய இருக்கிறதிலிருந்து உண்டாகுமா? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் விடை காணுகிற பொழுது உங்களுடைய சிந்தனையை விரிப்பதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இல்லாததிலிருந்து ஒன்று உண்டாகுமா, இருக்கிறதிலிருந்து உண்டாகுமா? இதுதான் கேள்வி. அதம் என்றால் இல்லாதது, இல்லாமை. இல்லாததிலிருந்து ஒன்று உண்டாக முடியாது. இது தத்துவம், யாரும் மறுக்க முடியாது. அதுவே இல்லாமல் இருக்கின்ற பொழுது அதிலிருந்து உண்டாகுவது எப்படி? ஒரு பொருளே இல்லையாம், அதிலிருந்து இன்னொன்று உண்டாகிறது என்று சொல்ல முடியுமா? அந்த பொருளே இல்லாமல் இருக்கும் பொழுது அதிலிருந்து இன்னொன்று உண்டாகிறது என்று எப்படி சொல்ல முடியும்? ஆகையினால் ஒன்று தோன்றுவதாயிருந்தால் இல்லாமையிலிருந்து தோன்ற முடியாது, இருக்கின்ற ஒன்றிலிருந்துதான், அதாவது வுஜூத் என்று சொல்லக்கூடிய இருக்கின்ற ஒன்றிலிருந்துதான் இன்னொன்று தோன்ற முடியும். இதுதான் தத்துவம். அப்படியானால் மண், தண்ணி, காற்று, நெருப்பு, இந்த 4ம் இல்லாத ஒன்றிலிருந்து உண்டானவையா அல்லது இருக்கின்ற ஒன்றிலிருந்து உண்டானவையா? இல்லாத ஒன்றிலிருந்து உண்டானவை என்று சொல்ல முடியாது, தத்துவம் பிழையாகிவிடும். இருக்கின்ற ஒன்றிலிருந்துதான் உண்டாக வேண்டும், அப்படித்தான் சொல்ல முடியும். அப்படியானால் மண், தண்ணீர், காற்று, நெருப்பு, இந்த 4ம் உண்டாகுவதற்கு முன்னால் இருந்தது எது?
அதிலிருந்துதானே இந்த நான்கும் உண்டாகி இருக்க வேண்டும். நன்றாக சிந்தனை பண்ணி பாருங்கள் சகோதரர்களே. நான் சொல்லுகின்ற கருத்து சரியா பிழையா என்பதை உங்களுடைய பகுத்தறிவோடு ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். மண், தண்ணீர், காற்று, நெருப்பு இந்த நான்கும் எதிலிருந்து உண்டானது? எதிலிருந்து உண்டானவை? இல்லாததிலிருந்து உண்டானவை என்பதை நாங்கள் விட்டு விடுவோம். காரணம், இல்லாததிலிருந்து எதுவுமே உண்டாக முடியாது. அப்படி இருக்கின்ற பொழுது மண், தண்ணி, காற்று, நெருப்பு ஆகிய நான்கும் இல்லாதவையில் இருந்து உண்டாகி இருக்க முடியுமா? முடியாது. அதை விட்டு விடுங்கள். இருக்கின்ற ஒன்றிலிருந்துதான் இந்த நான்கும் உண்டாகி இருக்க வேண்டும். இந்த நான்கும் உண்டாகுவதற்கு முன்னால் இருந்தது என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளிதான் இருந்தது. அவர்களுடைய நூறு, அவர்களுடைய பிரகாசம் தான் இருந்ததே தவிர வேறொன்றுமே இருக்கவில்லை. அதனால் தான் லௌலாக்க லௌலாக்க லமா ஹலக்துல் அஃப்லாக்க, முஹம்மதே நீங்கள் இல்லை என்றால், உங்களுடைய ஒளி இல்லை என்றால், உங்களுடைய பிரகாசம் இல்லை என்றால், மா ஹலக்துல் அஃப்லாக்க, எந்த ஒரு மண்டலத்தையும் நான் படைத்திருக்க மாட்டேன். எந்த ஒரு சிருஷ்டியையும் நான் சிருஷ்டித்திருக்க மாட்டேன். சூரியனை படைத்திருக்க மாட்டேன், சந்திரனை படைத்திருக்க மாட்டேன், மலையை படைத்திருக்க மாட்டேன், நதியை படைத்திருக்க மாட்டேன், கடலை படைத்திருக்க மாட்டேன், பூமியை படைத்திருக்க மாட்டேன், மனிதனை படைத்திருக்க மாட்டேன், படைப்புகள் எதையுமே படைத்திருக்க மாட்டேன். நீங்கள் இருந்ததினால் தான் இவற்றையெல்லாம் நான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது நபி அவர்களுடைய வார்த்தை அல்ல. இதற்கு ஹதீஸ் குதுசி என்று சொல்லப்படும். அதாவது இறைவன் சொன்ன வார்த்தை. நீங்கள் இல்லை என்றால் இவற்றையெல்லாம் நான் படைக்க மாட்டேன். காரணம், நீங்கள் இல்லை என்றால் படைப்பது எவ்வாறு? ஒரு மூலம் இல்லாமல், ஒரு கரு இல்லாமல், ஒரு வஜூது இல்லாமல் மற்றவைகள் எவ்வாறு தோன்றப் போகின்றன? எவ்வாறு அவைகளை படைக்க முடியும்? எனவேதான் முஹம்மதே உங்களுடைய ஒளியில் இருந்துதான் அனைத்தையும் படைத்தேன் என்றால், மண், தண்ணீர், காற்று, நெருப்பு இந்த நான்கும் எதிலிருந்து படைக்கப்பட்டன? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியில் இருந்து படைக்கப்பட்டன. அப்படியானால் இந்த நான்கும் இருக்கின்ற ஒன்றிலிருந்து படைக்கப்பட்டிருக்கின்றனவா, இல்லாத ஒன்றிலிருந்து படைக்கப்பட்டிருக்கின்றனவா? என்ன முடிவுக்கு வருகிறீர்கள்? இருக்கின்ற ஒன்றிலிருந்து தான் படைக்கப்பட்டிருக்கின்றன. இருக்கின்ற ஒன்று என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளி. சரி, இப்பொழுது உங்களுடைய சிந்தனையை அதைவிட சற்று உயர்வாக விரித்து பாருங்கள். மண், தண்ணீர், காற்று, நெருப்பு ஆகிய இந்த நான்கு பூதங்களும் முஹம்மதுடைய ஒளியிலிருந்து படைக்கப்பட்டவை என்றால், அந்த முஹம்மதுடைய ஒளி எங்கிருந்து படைக்கப்பட்டது? இல்லாமையிலிருந்து வந்ததா அல்லது இருக்கின்ற ஒன்றிலிருந்து வந்ததா? இப்பொழுது அந்த கேள்விக்கு விடையை காணுங்கள். இல்லாத ஒன்றிலிருந்து ஒன்று உருவாக முடியாது. உங்களுடைய பகுத்தறிவு ஏற்றுக்கொள்கிறதா? அதுவே இல்லாமல் இருக்கும் பொழுது அதிலிருந்து உண்டாகுவது எப்படி? முஹம்மதுடைய ஒளி எங்கிருந்து உண்டானது? எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து தோன்றியது? சற்று சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளி இல்லாமையிலிருந்து வந்ததல்ல, இருக்கின்ற ஒன்றிலிருந்து தான் வந்தது. அது என்ன? முஹம்மதுடைய ஒளியை படைப்பதற்கு முன்னால், முஹம்மதுடைய ஒளி வருவதற்கு முன்னால் எது இருந்தது? மண் இருந்ததா? தண்ணீர் இருந்ததா? காற்று இருந்ததா? நெருப்பு இருந்ததா? நான்கு பூதங்களுமே முஹம்மதுடைய ஒளியில் நின்றும் உண்டானவை என்றால் முஹம்மதுடைய ஒளி தான் இருந்தான். வேறு யாருமே இருக்கவில்லை. வேறு எந்த பொருளுமே இருக்கவில்லை. உலகம் இருந்ததா? உலகத்தில் இருக்கின்ற பொருட்கள் இருந்தனவா?
இல்லை, அல்லாஹ் ஒருவனே, அவனே இருந்தான். அவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியை படைக்க போகிறான். எங்கிருந்து படைக்க வேண்டும்? இல்லாமையிலிருந்து படைக்க வேண்டுமா? இருக்கின்ற ஒன்றிலிருந்து படைக்க வேண்டுமா? இருக்கின்ற ஒன்றிலிருந்து தான் படைக்க வேண்டும். அந்த நேரத்தில் இருந்தது என்ன? அல்லாஹ்வுடைய வுஜூதை தவிர, அல்லாஹ்வை தவிர வேறொன்றும் இருக்கவில்லையே. அப்படியானால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளி அல்லாஹ்வுடைய வுஜூதில் நின்றும் படைக்கப்பட்டிருக்கின்றது, அல்லாஹ்வுடைய ذاتில் நின்றும் படைக்கப்பட்டிருக்கின்றது. அன மின் நூரில்லாஹ் வ குல்லு ஷைஇன் மின் நூரி, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். நான் அல்லாஹ்வுடைய ஒளியில் நின்றும் உள்ளவன். வ குல்லு ஷைஇன் மின் நூரி, உலகத்தில் இருக்கின்ற அத்தனை வஸ்துவும் என்னுடைய ஒளியில் நின்றும் உள்ளவை. அப்படியானால் உலகத்தில் இருக்கின்ற வஸ்துக்கள் அனைத்துக்கும் வுஜூதாக நான் இருக்கிறேன், மூல கருவாக நான் இருக்கிறேன், அடிப்படையாக நான் இருக்கிறேன் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வாக்கியத்தை மையமாக வைத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள்தான் இந்த உலகத்துக்கும் உலகத்தில் உள்ளவை அனைத்துக்கும் மூல கருவாக இருக்கிறார்கள். இப்பொழுது உங்களுடைய சிந்தனையை சற்று மேலே விரித்து பாருங்கள் என்று சொன்னேன். முஹம்மதுடைய ஒளி எங்கே இருந்து வந்தது? அல்லாஹ்வில் இருந்து வந்தது. அதைத்தான் அன மின் நூரில்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ஒளியில் நின்றும் உள்ளவன் என்றார்கள். இதற்கு ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். இது அரபு வார்த்தை. அதை தமிழிலே ஓரோர் உதாரணத்தோடு விளங்கப்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஒரு மாலை, ஒரு தங்க மாலை சொல்கிறது அன மினல் தஹப் என்று சொல்கிறது. நான் தங்கத்தில் நின்றும் உள்ளவன் என்று ஒரு தங்க மாலை சொல்கிறது என்று வைத்துக் கொள்வோம். வீட்டிலே இருக்கின்ற ஒரு தங்க மாலை அதற்கு பேச முடியாது. நாம் வைத்துக் கொள்வோம் அது பேசுகிறது என்று. எப்படி பேசுகிறது? அன மினல் தஹப், நான் தங்கத்தில் நின்றும் உள்ளவன் என்றால் என்ன அர்த்தம் சகோதரர்களே? சிந்தனை பண்ணி பாருங்கள். மாலை சொல்கிறது நான் தங்கத்தில் நின்றும் உள்ளவன் என்று. அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? தங்கம் வேறாக இருக்கிறது, நான் தங்கத்துக்கு வேறான ஒரு மாலை என்பதா அதனுடைய அர்த்தம்? இல்லையே. அப்படி அர்த்தம் இருக்கிறதா? இருந்தால் எனக்கு சொல்லி தாருங்கள். நான் இவ்வாறுதான் விளங்கி வைத்திருக்கிறேன். ஒரு மாலை, தங்க மாலை, அது சொல்கிறது அன மினல் தஹபி, நான் தங்கத்தில் நின்றும் உள்ளவன் என்று சொல்கிறது. அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? சிந்தனை பண்ணி பாருங்கள். நான் தங்கத்தினுடைய கோலமாக, தங்கத்தினுடைய ஒரு வடிவமாக இருக்கிறேன். தங்கம் எனக்கு வேறானது அல்ல. தங்கம் தான் மாலையுடைய வடிவத்திலே வந்திருக்கிறது என்பதுதானே அதனுடைய அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அன மின் நூரில்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ஒளியில் நின்றும் உள்ளவன். அப்படியானால் தங்கத்திலிருந்து மாலை உண்டானது போல, அதாவது தங்கத்திலிருந்து மாலை உண்டானது என்றவுடன் தங்கம் இங்கே இருக்கும், மாலை அங்கே இருக்கும் என்பது அர்த்தம் அல்ல. மாலை நிறைய இருப்பது தங்கம் தான். தங்கம் தான் மாலையுடைய வடிவத்தை பெற்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ஒளியில் நின்றும் உள்ளவன் நான் என்றால் அல்லாஹ்வுடைய ஒளியின் வடிவமாகத்தான் நான் இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய ஒளியின் உருவமாகத்தான் நான் இருக்கிறேன் என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? அல்லாஹ்வினுடைய வெளிப்பாடு. அப்படியானால் அல்லாஹ்வினுடைய உருவமாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலாவினுடைய வடிவமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படியானால் அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டா என்ற ஒரு கேள்விதான் இங்கே பிறக்கிறது.
அல்லாஹ் தஆலாவினுடைய வடிவமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படியானால் அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டா என்ற ஒரு கேள்விதான் இங்கே பிறக்கிறது. அல்லாஹ்வினுடைய உருவமாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள் என்றால், நான் இப்பொழுது சொன்ன உதாரணத்தின் மூலமாக நீங்கள் தெளிவாக விளங்கி இருக்க வேண்டும். மாலை தங்கத்துக்கு வேறானதாக இல்லை. அதே போல் அல்லாஹ்வுடைய ஒளியில் நின்றும் உண்டான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு வேறானவர்களாக இருக்கவே முடியாது என்ற உண்மையை நீங்கள் விளங்கி இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் முஹம்மதுடைய உருவத்திலே வந்தான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டா என்பதுதான் இப்பொழுதுள்ள பிரச்சனை. தொன்று தொட்டு ரொம்ப காலமாக உருவமற்றவன் உருவமற்றவன் என்று மக்கள் மத்தியிலே சொல்லப்பட்டு வந்த காரணத்தினால் மக்கள் எல்லாம் உருவமற்றவன் என்ற நம்பிக்கையிலே வளர்ந்து விட்டார்கள், ஊறிவிட்டார்கள். ஆனால் அதே நேரத்திலே அவன் உருவம் உள்ளவனும் தான் என்று இமாம்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஆரிவீன்கள் சொல்லி இருக்கிறார்கள், அவுலியாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆரிவீன்கள், அவுலியாக்கள், இமாம்கள் சொன்னதை நாம் ஏன் பின்பற்றக்கூடாது? நாம் ஏன் மக்கள் மத்தியிலே போதிக்க கூடாது என்று நான் கேட்கிறேன் சகோதரர்களே. யாராவது ஒரு இமாம் இறைவனுக்கு உருவம் உண்டு என்ற கருத்தை எழுதிவிட்டு இந்த கருத்தை மக்கள் மத்தியிலே பேசாதே என்று எழுதியிருந்தால் உண்மையிலே பேசக்கூடாதுதான். எந்த இமாம் எந்த கிதாபிலே பேசக்கூடாது என்று எழுதியிருக்கிறார்கள் என்று நான் கேட்கிறேன். தயவு செய்து என்னிடத்திலே காட்டினால் நிச்சயமாக நான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். நான் பார்த்த நூல்களிலே கிடையாது. அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்று முதலாக சொன்னவர் யார்? காத்தான்குடியிலே இருக்கின்ற அப்துல் ரஹூப் ஆகிய நானா? இல்லை. தூஸ் நாட்டிலே இருக்கின்ற கஸ்ஸாலியா? இல்லை. புகாராவிலே இருக்கின்ற புகாரியா? இல்லை. யார் சொன்னார்கள்? மக்காவிலே பிறந்து நானிலத்தை நல்வழிப்படுத்துவதற்காக வந்து மதீனாவிலே சமாதியிட்டிருக்கின்ற மன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்லி இருக்கிறார்கள். எங்கே வருகிறது? யார் அப்படி எழுதியிருக்கிறார் என்று கூட சிலர் கேட்கலாம். இதை நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தியும் இருக்கிறேன். அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பல கிதாபுகள் இருக்கின்றன. அந்த கிதாபுகளில் ஒன்றுதான் அல் மவ்மூனு பிஹி அலா கைரி அஹ்லிஹி என்ற கிதாப். கஸ்ஸாலி இமாம் இந்த காலத்தில் உள்ளவர்களா? இல்லை. பல 100 வருடங்களுக்கு முன்னாலே உலகத்திலே மிக பிரசித்தி பெற்ற தத்துவ ஞானியாக, ஆத்ம ஞானியாக உலக மக்களால், உலக இமாம்களால், உலகத்து பெரியார்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மேதையாக வாழ்ந்தவர்கள் தான் அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர்கள் தங்களுடைய கிதாபிலே சொல்லி இருக்கிறார்கள், அல் மவ்மூன் பிஹி அலா கைரி அஹ்லிஹி என்ற கிதாபிலே 4வது, 5வது, 6வது இந்த 3 பக்கங்களிலும் உருவத்தை பற்றி பேசி இருக்கிறார்கள். உருவத்தை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். சொல்லிவிட்டு கடைசியிலே சொல்கிறார்கள், தாத்துல்லாஹி தஆலா, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் சகோதரர்களே, தாத்துல்லாஹி தஆலா அல்லாஹ்வுடைய தாத், அல்லாஹ் என்பவன் முனஸ்ஸஹுன் அனி ஷக்லி வஸ்ஸூரா, வடிவத்தை விட்டும் உருவத்தை விட்டும் தூய்மையானவன். எப்படி எழுதுகிறார்கள்? அல்லாஹ் என்பவன் உருவம் இல்லாதவன், வடிவம் இல்லாதவன். நல்லாக எழுதியிருக்கிறார். வலாக்கின், உருவம் இல்லை, வடிவம் இல்லை. ஆனால், ஆனால் என்ற சொல்லை போடுகிற பொழுதே உங்களுக்கு விளங்க வேண்டும் பின்னாலே என்னமோ சொல்ல போகிறார்கள். வலாக்கின், ஆனால் தந்தஹி தாரிஃபாத்துஹு இலல் அப்தி, ஒரு அடியான் தன்னுடைய இறைவனை, உருவமற்றவனை, வடிவமற்றவனை எப்படி அறியலாம் தெரியுமா? பிவாசிததி மிசாலின் மஹ்சூஸின்,
கண்ணினால் பார்க்கப்படக்கூடிய ஒரு உருவத்திலே அவனை பார்க்கலாம், ஒரு வடிவத்திலே அவனை காணலாம். மின் நூரின் ஒன்றோ ஒளியாக காணலாம், அவ் கைரிஹி மினஸ் சுவரில் ஜமீலா, அல்லது இவனுக்கு எது எது அழகான உருவமாக இருக்கின்றதோ அந்த உருவத்தில் தன்னுடைய இறைவனை காணலாம். கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள். சகோதரர்களே, சிலர் நினைக்கலாம் எங்களுடைய கற்பனையை சொல்லிவிட்டோம் அல்லது தவறாக சொல்லிவிட்டோம், இப்பொழுது எப்படியாவது சரிப்படுத்த பார்க்கின்றோம் என்று கருதலாம். இல்லை, அவ்வாறு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? சகோதரர்களே, நான் தெரிந்தவற்றை, நான் அறிந்தவற்றை, இமாம்கள் கிதாபிலே எழுதியிருக்கின்றவற்றை சொல்வது தடையா? சொல்வது பிழையா? சொல்வது ரித்தத்தாக்குமா? சொல்பவனை காவிராக்குமா? அப்படியானால் இந்த கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை காவிர் என்றல்லவா சொல்ல வேண்டும், முர்த்தத் என்றல்லவா சொல்ல வேண்டும்? இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொன்னதினால் கஸ்ஸாலி இமாமை முர்த்தத் என்று சொல்வதா? சொன்னால் அவர்களால் எழுதப்பட்ட இன்னும் ஒரு கிதாப் இருக்கிறது, யஹ்யா உலூமுத்தீன். பொதுமக்களுக்கு அதை பற்றி நன்றாக தெரியும். அந்த கிதாப் இலங்கையின் உள்ள அரபு கல்லூரிகளில் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அரபு கல்லூரிகளில் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அரபு கல்லூரிகளில் எல்லாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் எழுதப்பட்ட யஹ்யா உலூமுத்தீன் என்ற நூல் போதிக்கப்படுகிறது. அவர்களை எல்லோரும் இமாம் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். மேதாவி, பெரும் நாதா, பெரிய ஆரிப், ஞானி என்று அனைவருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய இமாம் அவர்கள் அல்லவா சொல்லி இருக்கிறார்கள். நான் பொய் சொல்கிறேனா? பொய் சொல்லவில்லை சகோதரர்களே. உலமாக்கள் இந்த கூட்டத்துக்கு வருவார்கள் என்று சொன்னவுடன் நான் மிகவும் சந்தோஷப்பட்டவன். சந்தோஷப்பட்டவர்களில் நான் மிக முந்தியவன் என்று நான் உங்கள் மத்தியிலே சொல்ல ஆசைப்படுகிறேன். காரணம் என்ன? நான் இத்தனை வருடமாக இறைவனுக்கு உருவம் உண்டு என்றும் அவனுக்கு உருவம் இல்லை என்றும் நம்ப வேண்டும் என்று போதித்திருக்கின்றேன், சொல்லி இருக்கின்றேன். இப்பொழுது உலமாக்கள் மேடைக்கு வந்தால் நான் சண்டை போட மாட்டேன், தர்க்கம் புரிய மாட்டேன். அவர்களிடத்திலே சகோதர வாஞ்சையோடு பணிவோடு கேட்டுக்கொள்வேன். அன்புக்குரிய உலமாக்களே, தயவு செய்து அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய இந்த நூலை, இந்த கிதாபை பொதுமக்கள் மத்தியிலே சற்று வாசித்து காட்டுங்கள் என்று நான் அவர்களிடத்திலே சொல்லலாம் என்ற எண்ணத்தோடு தான் இங்கு வந்தேன். ஆனால் உலமாக்கள் இங்கு சமூகம் கொடுக்கவில்லை. எனவே நானே உங்கள் மத்தியிலே சொல்கிறேன், யாராவது உங்களிடத்திலே அவர் பேசியது பிழை, அதற்கு பொருள் அவ்வாறு இல்லை, வேறு விதம் தான் அதனுடைய பொருள் என்று சொல்வார்களானால் தயவு செய்து அவர்களுடைய சொல்லை நீங்கள் உடனே பாரம் எடுத்துக் கொள்ளாமல் அவர்களிடத்திலே இந்த கிதாபை காட்டி இது என்ன இருக்கிறது என்று கற்றறிந்தவர்களையும் சேர்த்து வைத்து ஆலோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வருமாறு நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லல்லதி லா சூரத லஹு, எப்படியானவன் என்றால் இறைவனுக்கு உருவம் இல்லை அல்லவா? உருவம் இல்லாத அதே இறைவன் தன்னுடைய அடியார்களுடைய பார்வைக்கு ஏதோ ஒரு உருவத்திலே தோற்றுவான், ஏதோ ஒரு வடிவத்திலே வருவான். அந்த வடிவம் ஒன்றோ ஒளியாகவும் இருக்கும், அல்லது காணக்கூடிய இந்த மனிதன் எதை நல்ல வடிவம் என்று கருதி இருக்கின்றானோ, எதை நல்ல உருவம் என்று நினைத்து வைத்திருக்கின்றானோ அந்த உருவத்திலே அவனுடைய இறைவன் காட்சி அளிப்பான் என்று அவர்கள் சொல்லி காட்டிவிட்டு சொல்கிறார்கள். 6வது பக்கத்திலே அது வரதல் இத்னு பி இத்லாகி ذلك, நன்றாக கேளுங்கள், உருவம் உண்டு என்று பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது. அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்வதற்கு அனுமதி இருக்கின்றது. அனுமதி தந்தவர் யார் தெரியுமா? فإن رسول الله صلى الله عليه وسلم, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் قال, சொல்லி இருக்கிறார்கள், رأيت ربي في أحسن صورة, அழகிய உருவத்திலே, அழகிய வடிவத்திலே என்னுடைய ரப்பை நான் கண்டேன் என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அழகிய உருவத்திலே கண்டேன் என்று சொன்னவர் யார்? கஸ்ஸாலி இமாமா? இல்லை, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சகோதரர்களே நம்புங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு
என்னுடைய பேச்சல்ல, கண்மணி நாயகத்துடைய பேச்சு, நானிலத்தை நல்வழி காட்ட வந்த நபி பெருமானாருடைய பேச்சு. அந்த பேச்சிலே நாம் சந்தேகம் கொள்ளக்கூடாது, அந்த பேச்சை பொய் என்று சொல்லக்கூடாது, அந்த பேச்சை பேசியவனை முர்த்தத் என்று சொல்ல முடியாது. அப்படியானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முர்த்தத்தா? உருவம் உண்டு என்று சொல்லிவிட்டார்களே, முர்த்தத்தா? இல்லை. நபி பெருமானை முர்த்தத் என்று சொல்வதற்கு யார் முன் வருவார்? நாவு வருமா? அந்த நாவு கலிமாவுக்கு வசப்படுமா? இல்லை. எனவே சகோதரர்களே, முதலிலே இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். قال رأيت ربي في صورتي في أحسن صورة. அழகிய உருவத்திலே, அழகிய வடிவத்திலே என்னுடைய ரப்பை கண்டேன் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وهذا مما أورد بالأخبار التي وردت في إثبات صورة لله تعالى. அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்பதை நிரூபித்து காட்டுவதற்கான ஆதாரங்களில் சரியான ஆதாரமாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது என்று எழுதுகிறார்கள் அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். قال இன்னும் சொன்னார்கள், இன்னல்லாஹ خلق ஆதம அலா சூரத்திஹி. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய உருவத்திலே படைத்தான், தன்னுடைய வடிவத்திலே படைத்தான் என்று சொன்னவர்களும் நபி அவர்கள்தான். அவ்வாறு சொன்னவர்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அப்படியானால் அங்கே ஒரு இடத்திலே இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்லிவிட்டார்கள், இங்கே ஒரு இடத்திலே இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்கிறார்கள். யார்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வலைஸல் முராது பிஹி சூரத்து ஸாத். அது தாத்தினுடைய உருவம் என்பது அர்த்தமல்ல. இது தாத்து லா சூரத லஹா. தாத்துக்கு உருவம் கிடையாது. இல்லா மின் ஹைது தஜல்லி. அந்த தாத்து எப்படி வெளியாகின்றதோ, அந்த தாத்து எப்படி தோற்றம் அளிக்கின்றதோ அப்படியான உருவம் அந்த தாத்துக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எப்படி? கமா தஜல்லா ஜிப்ரீலு ஃபீ சூரத்தி திஹ்யத்தில் கல்பி. இதையும் எழுதி காட்டுகிறார்கள். விளங்கப்படுத்துவதற்காக நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள், என்னை தப்பாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொன்னவராயிற்றே, இவரை இஸ்லாமானவர் என்று கணிக்கலாமா என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்குமானால் அதை நீக்கிக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. எப்படி சொல்கிறார்கள் கஸ்ஸாலி இமாம்? கமா தஜல்லா ஜிப்ரீலு ஃபீ சூரத்தி திஹ்யத்தில் கல்பி. திஹ்யத்துல் கல்பி என்று ஒரு சஹாபி உண்மையிலேயே இருந்தார். ரசூலுல்லாஹ் இடத்திலே அடிக்கடி அவர்கள் வருவார்கள், கேள்விகள் கேட்பார்கள், விடைகளை பெற்றுக்கொண்டு மற்ற சஹாபாக்களுக்கு சொல்வார்கள். இப்படியான ஒரு சஹாபி இருந்தார். அவருடைய பெயர் திஹ்யத்துல் கல்பி. ரசூலுல்லாஹ் இடத்திலே ஜிப்ரீல் எப்பொழுது வருவதாயிருந்தாலும் அந்த திஹ்யத்துல் கல்பி என்ற சஹாபியுடைய உருவத்திலேதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருவது வழக்கம். ரசூலுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய 63 வருட வாழ்க்கையிலே வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இயற்கையான உருவத்திலே 2 முறைதான் கண்டிருக்கிறார்கள். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பயங்கரமான வலுப்பமான இறக்கையை உடையவர்கள், ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். இப்படியான உருவத்திலே நபி அவர்கள் ஜிப்ரீலை 2 தடவைகள் தான் கண்டிருக்கின்றார்கள். மற்ற நேரங்களில் எல்லாம் ரசூலுல்லாஹ் இடத்திலே வானவர் ஜிப்ரீல் வரும் பொழுது தன்னுடைய இயற்கையான உருவத்தை மாற்றி, இறக்கையுடைய அந்த உருவத்தை மாற்றி திஹ்யத்துல் கல்பி என்று மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த சஹாபியுடைய மனித உருவத்திலேதான் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் இடத்திலே வருவார்கள். وفي غيرها من الصور حتى انه رآه مرارا كثيرا او في صورته الحقيقة الا مرة او مرتين. இப்பொழுது சிந்தியுங்கள் சகோதரர்களே, வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒளியினால் இறக்கையோடு படைக்கப்பட்டவர்கள். இவர்கள் மனித உருவம் எடுத்து ரசூலுல்லாஹ் இடத்திலே வருகிறார்கள் என்றால்
அந்த ஜிப்ரீலை படைத்த இறைவனுக்கு மனித உருவம் எடுத்தோ வேறு உருவம் எடுத்தோ வர முடியாதா என்று கேட்கிறார்கள். அதன் பின்னால் சொல்கிறார்கள், وتمثل جبريل في سورة دحية الكلب. திஹ்யத்துல் கல்பியுடைய உருவத்திலே ஜிப்ரீல் வந்திருக்கிறார். ليس بمعنى أنه انقلب ذات جبريل سورة دحية الكلب. இதனால் நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது ஜிப்ரீலுடைய இயற்கையான உருவம் அப்படியே மாறுபட்டு அல்லது அழிந்து அல்லது விகாரப்பட்டுத்தான் திஹ்யத்துல் கல்பி என்ற சஹாபியுடைய உருவத்திலே வானவர் ஜிப்ரீல் வந்தார் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். வானவர் ஜிப்ரீலுடைய இயற்கையான உருவ அமைப்பு, உடல் அமைப்பு எப்படி இருந்ததோ அது அப்படியே இருக்க திஹ்யத்துல் கல்பி என்ற சஹாபியுடைய உருவத்திலே வானவர் ஜிப்ரீல் தோன்றினார். அவருக்கு அந்த சக்தி இருக்குதென்றால் ஜிப்ரீலையே படைத்த வல்லநாயனுக்கு ஏன் அப்படி தோன்ற முடியாது என்று கேட்கின்றார்கள். அதன் பின்னால் சொல்கின்றார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஈசா நபியை பெற்றார்களே, தகப்பன் இருந்ததா? ஈசா நபிக்கு தகப்பன் இல்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் தாய். அந்த தாயுடைய கெப்பத்திலே தகப்பன் இல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தரித்தார்கள். எப்படி தரித்தார்கள்? ஒரு நாள் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்த இடத்திற்கு வந்தார்கள். வந்தவர் யார்? வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் வந்தார்கள். எப்படி வந்தார்கள் தெரியுமா? சம்பூரண மனிதனுடைய உருவத்திலே மரியத்திடத்திலே வானவர் ஜிப்ரீல் வந்தார் என்று குர்ஆன் கூறுகிறது. இது குர்ஆன் ஆயத்து, ஸாலிமாவுடைய கருத்தல்ல. இப்பொழுது நான் சொன்னது குர்ஆன் வசனம். குர்ஆன் வசனத்தின்படி வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே மனித உருவத்திலே வந்தார்கள் என்றால் அவர்களுடைய ஏற்கனவே இருந்த உருவம் அழிந்து மாறுபட்டு விகாரப்பட்டு போய்விட்டதா? இல்லை. அதற்கு எந்த விதமான மாசும் ஏற்படாமல், அதற்கு எந்த விதமான பங்கமும் ஏற்படாமல் வானவர் ஜிப்ரீல் மனிதனுடைய உருவத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்தார்கள் என்பதுதான் அதனுடைய கருத்து. வைதா லம் யகுன் ذلك, இதை சற்று கவனித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய பிரச்சனைக்கு இதிலே சரியான விடை இருக்கிறது. வைதா லம் யகுன் ذلك இஸ்திஹாலத்தன் ஃபீ ذاتில் மலக்கி வன்கிலாபன் பல் யப்கா ஜிப்ரீல் அலா ஹகீகத்திஹி வ சிபத்திஹி. அதாவது ஒரு மலக் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி, அந்த சிருஷ்டியாகிய மலக்கு தன்னுடைய இயற்கையான உருவம், இயற்கையான வடிவம், இயற்கையான அமைப்பு மாறுபடாமல் மனித உருவத்திலே திஹ்யத்துல் கல்பி என்ற சஹாபியுடைய உருவத்திலும், இன்னும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு மனிதனுடைய உருவத்திலும் வந்ததினால் அவர்களுடைய இது மாறுபடவில்லையே. அதே நேரத்தில் அவர்களுக்கு அவ்வாறு வர முடிந்ததா இல்லையா? முடிந்தது. இப்படி இருக்கின்ற பொழுது ஃபலா யஸ்தஹீலு மிஸ்லு ذلك ஃபீ ஹக்கில்லாஹி தஆலா, அழகாக சொல்கிறார். அல்லாஹ்வை பொறுத்து இது முடியாத காரியம் அல்ல. ஃபலா யஸ்தஹீலு ذلك மிஸ்லு ذلك ஃபீ ஹக்கில்லாஹி தஆலா, அல்லாஹ்வை பொறுத்து இது முடியாத காரியம் அல்ல. அவன் மனித உருவத்திலும் தோன்றுவான், வேறு எந்த உருவத்தில் வர அவன் விரும்புகின்றானோ அந்த உருவத்தில் எல்லாம் அவன் தோன்றுவதற்கு அவனுக்கு வல்லமை உண்டு என்று எழுதுகிறார்கள் அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதை எழுதிவிட்டு சும்மாவா விட்டிருக்கிறார்கள்? இல்லை. ஃபீ யக்லத்தின் வலா ஃபீ மனாமின், விழிப்பிலே அல்லாஹ்வை காண்பதாயிருந்தாலும் சரியே, கனவிலே அல்லாஹ்வை காண்பதாயிருந்தாலும் சரியே, அவனுக்கு உருவம் உண்டு என்று எழுதுகிறார்கள். விழிப்பிலே காண முடியுமா? முடியும். ஆனால் கண்டவர்கள் நபியுல்லாஹ் மட்டும்தான். மற்ற எவருமே விழிப்பிலே அல்லாஹ்வை கண்டவர்கள் அல்ல.
மற்றவர்கள் கனவிலே கண்டிருக்கின்றார்கள் ஒரு உருவத்திலே. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய விழிப்பிலேயே கண்டிருக்கின்றார்கள் இறைவனை ஒரு உருவத்திலே தான் கண்டார்கள். ஃபஹாதா மா யதுல்லு மின் ஜிஹத்தில் கபர். ஹதீஸ்கள் இவ்வாறு அறிவித்துக் கொண்டிருக்கின்றன இறைவனுக்கு உருவம் உண்டு என்று அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்னும் அதை தொடர்ந்து பேசிக்கொண்டே போகின்றார்கள். அதை நீளமாக சொல்ல எனக்கு நேரமில்லை. எனவே சகோதரர்களே, இந்த ஃபத்வாவிலே கேட்கப்பட்ட கேள்விகளில், அதாவது நான் சொன்ன 7 விஷயங்கள், பேசிய 7 விஷயங்களை குற்றமாக கண்டிருக்கிறார்கள் ஜம்இய்யத்துல் உலமா சபையினர். அதிலே முதலாவது குற்றம் என்ன? முதலாவது குற்றச்சாட்டு என்னவென்றால், இதோ நான் வாசிக்கின்றேன், கேளுங்கள். குர்ஆனுடைய ஆதாரங்களில் இருந்தும் திருநபி அவர்களது பொன்மொழியின் தத்துவங்களில் இருந்தும் சொல்கிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மானிட உருவத்தில் தோன்றிய ஒரு சக்தி. இதுதான் முதலாவது குற்றச்சாட்டு. நான் இவ்வாறு பேசியது உண்மை. மார்க்கெட் சதுக்கத்திலே பேசுகின்ற பொழுது குர்ஆனுடைய ஆதாரங்களில் இருந்தும் திருநபி அவர்களது பொன்மொழியின் தத்துவங்களில் இருந்தும் சொல்லுகிறேன், பெருமானார் அவர்கள் மானிட உருவத்தில் தோன்றிய ஒரு சக்தி. இதை நான் பேசியிருக்கிறேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித உருவத்திலே தோன்றிய ஒரு சக்தி என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மனித உருவத்திலே வந்தவர் யார்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது யாருடைய உருவம்? ஹக் தஆலாவுடைய உருவம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிவந்தார்கள். இது முதலாவது குற்றச்சாட்டு. அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டா இல்லையா? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஒளியில் நின்றும் வந்தார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய ஒளி வேறு, நாயகத்துடைய ஒளி வேறா? இல்லையே. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உருவத்தில் வந்தவன் அவனே. மாலையினுடைய வடிவத்தில் வந்தது தங்கம் தான். தங்கம் அல்லாத ஒன்று மாலையுடைய வடிவத்திலே வரவில்லை. மாலையாக வந்தது தங்கம் தான். அதேபோல் முஹம்மதாக வந்தது அந்த அல்லாஹ் தான் என்பதை அழகாக கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இங்கே முதலாவது குற்றச்சாட்டாக இதைத்தான் எழுதியிருக்கின்றார்கள். இப்பொழுது உங்களுக்கு ஓரளவு விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பூரணமான விளக்கத்தை சொல்வதாயிருந்தால் சுமார் ஒரு 3 நாள் இந்த இடத்திலோ அல்லது காத்தான்குடியின் எந்த இடத்திலோ நீங்கள் தொடர்ந்து 3 நாட்களுக்கு ஹதீஸ் மஜ்லிஸை அமைத்தால் இதற்கு நான் இன்னும் பூரணமாக பல நூல்களில் இருந்தும் ஆதாரங்களை திரட்டி உங்கள் மத்தியிலே சமர்ப்பிப்பேன் சகோதரர்களே. இப்பொழுது ஒன்றை மட்டும் நான் சொன்னேன். அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதி காட்டிய இந்த கிதாபின் 4ஆம் 5ஆம் 6ஆம் பக்கத்தில் உள்ள செய்தியை மட்டும் சொல்லி இருக்கிறேன். இதேபோல் அல்லாஹ்தான் முஹம்மதுடைய உருவத்திலே தோன்றினான் என்ற செய்தியை உலமாக்கள் பத்வா கொடுப்பதற்கு ஆதாரமாக எடுத்த கிதாபுகளில் ஒன்றான அத்-துஹ்பத்துல் முர்ஸலா என்ற கிதாபிலே அது இதோ இருக்கிறது. அதிலும் அதை எழுதி காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ்தான் முஹம்மதுடைய உருவத்திலே தோன்றினான், வந்தான், வெளியானான் என்று தெளிவாக எழுதி காட்டியிருக்கிறார்கள். அதையும் எடுத்து வாசித்து சொன்னால் நேரம் நீண்டுவிடும். தேவையானவர்கள் இதோ என்னிடத்திலே கிதாப் இருக்கிறது, நான் பார்வைக்கு தருவேன், நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இரண்டாவது குற்றச்சாட்டை பாருங்கள். ஹிரா குகையினுள்ளே ஒருவர் கையை நெற்றியிலே ஊன்றிய வண்ணம் படுத்துக் கொண்டிருக்கிறார். யாரது என்று ஜிப்ரீல் பார்க்கிறார். ஜிப்ரீலிடம் செய்தியை சொல்லி அனுப்பிய இறைவன் தான் அங்கு படுத்துக் கொண்டிருக்கின்றான். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி அவர்களுக்கு வஹி கொண்டு வரக்கூடிய ஒருவர், ஒரு மலக். மனித உருவத்திலே அவர் வந்திருக்கிறார் என்ற செய்தியை சொல்லி இருக்கிறேன். அவர் ஹிரா குகையிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியானத்திலே இருக்கின்ற நேரத்தில் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? மக்காவுக்கு போய் ஹிரா குகையை பார்த்த சகோதரர்களுக்கு நன்றாக தெரியும்.
அந்த குகையை இறைவன் எவ்வாறு அமைத்திருக்கிறான் என்றால், ஒரு மனிதன் சாதாரணமாக காலை நீட்டி தன்னுடைய கையை நெற்றியிலே கன்னத்திலே குத்தி கொண்டு படுக்கக்கூடிய அளவுக்குத்தான் அங்கே விசாலம் இருக்கிறது, இடம் இருக்கிறது. 4-5 பேர் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு அங்கே இடம் இல்லை. அது ஒரு மலை, அதிலே ஒரு குகைதான். ஹிரா குகை என்பது ஒரு குகை. அந்த குகைக்குள்ளே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமினாவுடைய மகனார், அப்துல்லாவுடைய மகனார் முஹம்மத் நபி அவர்கள்தான் படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருகிறார். வானவர் எங்கிருந்து வருகிறார்? ஹக்குடைய சமூகத்திலே இருந்து வருகிறார், அல்லாஹ்வுடைய சமூகத்திலே இருந்து வருகிறார். அவரும் ஒளியினால் படைக்கப்பட்டவர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒளியினால் தான் படைக்கப்பட்டவர். அதில் சந்தேகமே கிடையாது. வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இங்கே வந்து பார்த்த பொழுது முஹம்மதை காணவில்லை, அல்லாஹ்வை கண்டார்கள். இது அப்துர் ரவூஃபுடைய கற்பனையா? இல்லை. இது யாருடைய விளக்கம் என்றால், இது யார்? அஸ்ராருல் இலாஹிய்யா ஃபீ தவ்தீஹில் மசாயிலில் ஜப்ரலிய்யா என்ற நூலில் 19வது பக்கத்திலே இந்த சரித்திரத்தை எழுதி காட்டுகிறார்கள். என்னுடைய கற்பனை அல்ல. உண்மையிலே அது குற்றமாக இருந்தால் அந்த குற்றத்துக்குரியவர் அல்லாமா அப்துல் கனி அன்-நாபலசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்தான். உருவம் உண்டு என்று சொன்னது குற்றமாக இருந்தால் அந்த குற்றத்துக்குரியவர் முஹம்மது நபிதான், அந்த குற்றத்துக்குரியவர் அல்லாமா கஸாலி தான். இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டிருப்பது குற்றமான காரியமாயிருந்தால் இதற்கு அந்த குற்றத்துக்கு பொறுப்பானவர் அப்துல் கனி அன்-நாபலசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய அல் அஸ்ராருல் இலாஹிய்யா ஃபீ தவ்தீஹில் மசாயிலில் ஜப்ரலிய்யா என்ற கிதாபிலே 19வது பக்கத்திலே இந்த செய்தியை எழுதி காட்டுகிறார்கள். அப்படியானால் யார் குற்றவாளி? நான் அரபு படித்திருக்கிறேன். அதனால் இமாம்களால் எழுதப்பட்ட கிதாபுகளில் அரபியில் உள்ள செய்தியை தமிழிலே மொழிபெயர்த்து தருகிறேன். தமிழிலே மொழிபெயர்த்து தருவதுதான் என்னுடைய பொறுப்பே தவிர கருத்து என்னுடையதல்ல சகோதரர்களே. ஆகையினால் என்னை குற்றவாளி என்று யாருமே பிடிக்க முடியாது. கிதாபுகளிலே அதுவும் யாரும் சொன்னால் நான் எடுத்து பேச மாட்டேன். இமாம்களாக இருக்க வேண்டும், அறிஞர்களாக இருக்க வேண்டும், பெரிய மனிதர்கள் என்று மற்றவர்களால் போற்றப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானவர்களுடைய பேச்சை நாம் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். அப்துல் கனி அன்-நாபலசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹனபி மذஹபு முஃப்திகளிலே ஒரு முஃப்தியாக இருந்திருக்கின்றார்கள். முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கும் அப்துல் கனி அன்-நாபலசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் இடையிலே மிகவும் நெருக்கமான தொடர்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஹனபி இமாம் அவர்களுடைய மذஹபை பின்பற்றி அவர்களுடைய கொள்கையிலே அவர்களுடைய போக்கிலே வாழ்ந்தவர்கள் தான் அல்லாமா அப்துல் கனி நாபலசி சொல்கிறார்கள். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குகையடியே வந்து உள்ளே பார்க்கின்றார்கள். உண்மையில் உறங்கியது படுத்தது நபிகள் தான், அதில் சந்தேகமே இல்லை. அவருக்கு எவ்வாறு தென்பட்டது என்றால், வானவர் ஜிப்ரீலுக்கு எவ்வாறு தெரிந்தது என்றால் அல்லாஹ்வாகத்தான் தெரிந்தது. உடனே திரும்பி போகிறார், அல்லாஹ்வை சந்திக்கிறார். இறைவா, முஹம்மது இடத்திலே என்னை அனுப்பி வைத்தாய், அங்கே போனேன், நீதானே அங்கேயும் இருக்கிறாய், திரும்பி போ என்றான். திரும்பி வந்தார்கள். ஜிப்ரீல் இக்ரா, ஓதுவீராக என்று சொன்னார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா அன பிகாரிஇன், நான் ஓதுவதற்கு தயாராக இல்லை என்றார்கள். உடனே வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி அவர்களை, படுத்திருந்தவர்களை 2 கையினாலும் தூக்கி எடுத்து தன்னுடைய மார்போடு சேர்த்து அனைத்து ஆலிங்கனம் செய்தார்கள். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆலிங்கனம் செய்துவிட்டு முத்தமிட்டு விட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், ஓதுவீராக என்று சொன்னார்கள் 2வது முறையாக. அதற்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அன பிகாரிஇன், நான் ஓதுவதற்கு ஆயத்தமாக இல்லை என்றார்கள். உடனே வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
இரண்டாவது முறையாகவும் நபி அவர்களை தூக்கி நெஞ்சோடு சேர்த்து கட்டி அணைத்து ஆலிங்கனம் செய்து விட்டார்கள்.